வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஸ்பேட் ஒர்க் அப்படின்ற வேர்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸ்பேட் ஒர்க்னா நவுனு. இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா டூயிங் ஹார்ட் ஒர்க் ஃபார் ப்ரிப்பேரிங் சம்திங் சம்டைம்ஸ் போரிங். இட் இன்வால்வ்ஸ் தி கிரவுண்ட் ஒர்க் கேதரிங் இன்ஃபர்மேஷன் ஆர் அதர் எசென்சியல் கிரவுண்ட் ஒர்க். ஸ்பேடு அப்படின்னா தமிழ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா மண்வெட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸ்பேடு ஒர்க்னா ஹார்டா ஒர்க் பண்றது. ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த வேலைக்கான தேவையான விஷயம் முன்னாடியே தயார் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ஸ்பேடு ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு 10 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன். அதை பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இந்த வேலை யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். Before we build the house, we have to put strong foundation and a lot of spade work. ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கா கடகாலம், அதுக்கப்புறம் நிறைய ஸ்பேட் ஒர்க்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. Before we build the house, we have to put strong foundation and a lot of spade work. ரெண்டாவது பார்ப்போம். It is good to do spade work before entering into main project. ஒரு முக்கியமான வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஸ்பேட் ஒர்க் பண்ணா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் குட் டு டூ ஸ்பேட் ஒர்க் பிஃபோர் என்டரிங் இன் டு மெயின் ப்ராஜெக்ட். மூணாவது பார்ப்போம். தேர் இஸ் எ லாட் ஆஃப் ஸ்பேட் ஒர்க் அண்ட் ஆல்ட்ரேஷன் டு பி டன் தர். அங்கே நிறைய மாற்றங்களும் ஸ்பேட் ஒர்க்கும் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேர் இஸ் எ லாட் ஆஃப் ஸ்பேட் ஒர்க் அண்ட் ஆல்ட்ரேஷன் டு பி டன் தர். நாலாவது பார்ப்போம். We should not forget that the spade work is done by farmers. விவசாயிங்க தான் ஸ்பேட் ஒர்க் பண்ணாங்க, அதை நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. We should not forget that the spade work is done by farmers. அஞ்சாவது பார்ப்போம். அசிஸ்டன்ட் டைரக்டர் did much spade work on this movie. இந்த படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறைய ஸ்பேட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் டிட் மச் ஸ்பேட் ஒர்க் ஆன் திஸ் மூவி. ஆறாவது பார்ப்போம். ஸ்பேட் ஒர்க் ஹாஸ் டு பி டன் டு லே ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ஸ் ஃபார் லேட்டர் சக்சஸ். பின்னாடி சக்சஸ் கிடைக்கிறதுக்காக இப்போ நம்ம ஸ்பேட் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பேட் ஒர்க் ஹாஸ் டு பி டன் டு லே ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ஸ் ஃபார் லேட்டர் சக்சஸ். ஏழாவது பார்ப்போம். Most of the spade work in the research was done by Robert. ராபர்ட் தான் இந்த ரிசர்ச்ல நிறைய ஸ்பேட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்பேட் ஒர்க் இன் தி ரிசர்ச் வாஸ் டன் பை ராபர்ட். எட்டாவது பார்ப்போம். இன் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் டூ எ லிட்டில் ஸ்பேட் ஒர்க். அடுத்த ப்ராஜெக்ட்ல கொஞ்சம் ஸ்பேட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் டூ எ லிட்டில் ஸ்பேட் ஒர்க். ஒன்பதாவது பார்ப்போம். மைக்கேல் நாட் ஓன்லி இன்வென்டட் தி டிசைன் பட் ஆல்சோ டிட் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்பேட் ஒர்க் ஃபார் ஹிம்செல்ஃப். மைக்கேல் டிசைனை மட்டும் தயாரிக்கல, கூடவே நிறைய ஸ்பேட் ஒர்க்கும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. மைக்கேல் நாட் ஓன்லி இன்வென்டட் தி டிசைன் பட் ஆல்சோ டிட் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்பேட் ஒர்க் ஃபார் ஹிம்செல்ஃப். பத்தாவது பார்ப்போம். ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபார் சக்சஸ் இஸ் ஸ்பேட் ஒர்க். சக்சஸ்க்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பேட் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபார் சக்சஸ் இஸ் ஸ்பேட் ஒர்க். ஸ்பேட் ஒர்க் என்ற வேர்டுக்கு மீனிங் பார்த்தீங்க, கூடவே எக்ஸாம்பிள் சென்டென்ஸையும் பார்த்தீங்க. இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எல்லாம் பேஸா வச்சு புதுசா ஒரு சென்டென்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்களா உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது போல நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறுபடியும் உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சதீஷ். தேங்க்யூ.